காலையில ஆனா எதை பிடிச்சி வேணாலும் இருக்குதுனே. காலை பிடிச்சி இருக்கு. காலைல தூங்கணும். அதுவே பார்த்து கொஞ்சமா சாப்பிடணும். சும்மா எல்லாருக்கும் நம்பர் எனக்கு நம்பருமா? எனக்கு நம்பருமா? சிரமம் தானே தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் பேசுறேன். வயசுக்காரனே முடியலையா? அது வயசுக்காரனே ஒரு ஆளா உட்காந்துருக்கீங்களே, துணைக்கு யாரும் இல்லையா? கல்லியில உட்காந்துருக்கேன். ஆனா வருவா ஒரு சேர் ஃப்ரீயா தான் இருக்கு. ஆள் இருக்கா? சரி, இதெல்லாம் ஏறி உட்காந்துக்கிறேன். நல்லா இருக்கு உட்காந்துருக்கு. சரி அண்ணே, என்ன இப்படி இருக்க? என்ன சொல்ற? நீ எப்ப கல்யாணம் பண்ணுவ? கல்யாணம் பண்ணி என்ன தப்பு கண்ட? கல்யாணம் பண்ணாது. நானும் எல்லாருமே பண்றாங்களே நல்லா இருக்கும்னு பண்ணேன். என்னத்த கல்யாணம் அசிங்கமா சிரிக்கிறாரு. எல்லாரும் பண்றாங்க நல்லா இருக்கும் நினைச்சுதான் பண்ணேன். இவ்வளவு மோசமா இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. போனே வாழ்க்கையே வெறுப்பையா இருக்கு. ஆமாண்ணே, பெரிய வாழ்க்கையா வாழ்க்கை போட்டுக்கிட்டு அடிக்க தூக்கி போட்டு மிதிக்க. ஏன்னா கேட்க வந்த கதை இன்னும் தூங்கலையா? அடக்கடவுளை என்னோட ரசிகர்ல காலை உட்காருங்க, காலை நீட்டி உட்காருங்க. நல்லா கண்ணு கூசு காலகட்டத்துல வந்து நிறைய பக்கம் இதை பார்த்தா தான் எனக்கு கலையில விளக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனாலே வீட்டுல போயிடாத வேலை போறதுல அதே பத்திர கிளம்பும் ஜிஜி. இந்த மாதிரி ஒரே காலகட்டத்துல அசூசியமா பேசாதனே. ஆமா, இதெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசாதனே. எந்த நினைக்கிறேன் நெசமா தானே. இந்த மாதிரி காலகட்டத்திலே அந்த கர்மத்தை பார்க்கணுமா? வீட்டுல போய் அதான் பாக்கணும். இங்க வந்தா அதை பார்த்தா அது என்ன ஆகுறது? கண்ணு கெட்டு போயிடாதா? புருஷனா சொல்றேன். நீ ஏன் தப்பாவே தப்பா நினைச்சா தப்பா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரே பிரச்சனை வீட்டுல. நானும் எல்லாருமே பண்றாங்களே நானும் பண்ணேன். கல்யாணம் அந்த கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் அனுபவிச்ச எல்லாத்தையும். என்ன பண்ண நீ எதுக்கு கேக்குற? ஏன் கேக்குற? நீ எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பண்ண, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணேன். காதல் காதல சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரே பிரச்சனை எங்க வீட்டுல. எனக்கு என் புருஷனுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். ஆமா, எப்ப பார்த்தாலும் சண்டை. நீ என்ன பிரச்சனை எவப்பதான் பிரச்சனையா வருது. ஏதோ ஒரு பொருளை காட்டியே நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறோம். அவரு ஒரு பொருளை கடிச்சுக்கிறாரு, நான் ஒரு பொருள் கடிச்சுக்கிறேன். அந்த பொருளை பேசாம தீ வச்சு கொளுத்திட்டா நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி கொளுத்தி ஆப்பிட்டாங்க. தீய பத்தியே பேசாத, தீய பத்தியே பேசணும். சரி, இந்த மாதிரி நான் அதை பத்தி பேசல, நீங்க தான் அதை ஞாபகப்படுத்துறீங்க. எந்த பொருள் கடிச்சுக்கிறீங்க? அத சொல்றேங்க, தாலிக்கு தாலிக்கு தானே அவர் அடிச்சுக்கிறோம், நானும் அடிச்சுக்கிறேன். நான் நினைப்பேன் ஒரு சில நேரம் நம்ம போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்றானே, பேசாம தூங்கும்போது கள்ள தூக்கி கொண்டு போய் மண்டல போட்டு கொண்டுட்டாங்க. நினைப்பேன். நியூஸ்ல கேள்விப்பட்டீங்களா அப்பா? நேற்று நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? புருஷன் மேல சந்தேகம், பொண்டாட்டிக்கு சந்தேகம். சந்தேகத்துக்கே பாரு, சந்தேகம். இவன் ஒருவேளை யாரையும் காதலிக்கிறானோ, யாரையும் வச்சிருப்பானு சந்தேகம். புருஷன் வெளியே போனோடனே கறிக்குழம்புல விஷத்தை கலந்துட்டா. விஷத்தை கலந்து குடுத்துட்டா, கொடுத்து கொண்டுட்டா. கொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவன் எந்த தப்புமே பண்ணல. சந்தேகப்பட்டதுக்கு எப்படின்னா புருஷனை கொண்டது மட்டும் தானே தெரியும். பொண்டாட்டிய குக்கர்ல வேக வச்சறத தெரியுமா? சுட்கஸ் அர்த்தம் சொல்றீங்க. ஆமாண்ணே, உண்மைதே. ஏமா குக்கர்ல வந்து கொண்டுங்க படுபாவி சண்டாலே. சந்தேகப்பட்டு வசம் வச்சா நீ எதுக்காண்டி குழந்தை கொடுக்கணும்ங்கறவன அண்ணால பாத்தியா? இருந்தாலும் சந்தேகமா இருக்கு அண்ணே. இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்க வரோம்னா எதுக்கு அந்த பொருளை மறைக்கணும்? காட்டலாம்ல, எதுக்கு அந்த பொருளை மறைக்கணும்? மறைக்கும் போது அந்த பொருளை என்ன இருக்கும்? அப்படித்தான் இருக்குமோ, ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுமா? தோணலாம். திறந்துகிட்டு காட்டினா தானே மனசு திருப்தியா இருக்கும். நீனே யார்ட்டையும் காட்ட மாட்டேங்கிற, நாங்களாவது போய் பார்க்கணும் விடணும்ல.
மனச சொல்றேனே. மனசையா? மனச என்னமோ தின்னுக்கிட்டே இருக்கீங்க. என்ன திங்கிற வாயில? சாப்பிடுறேன். கற்கண்டு சாப்பிடுறேன். இப்ப சாப்பிடுறேன். பரவாயில்ல இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரே பிரச்சனை வீட்டுல. என்ன ஒரு ரொம்ப காணும். ஒரு காணமா? ஆமா. என்னாச்சு? தெரியல, திட்டிவிட்டேன். ஏன் திட்டின? ஒரு மாதிரி திட்டிவிட்டேன். அதனால அவங்க அம்மா வச்சுக்கு விடு. அவங்க ஆம்பளை என்னமோ ஆம்பளை மாதிரி கோவம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. ஆம்பளை மாதிரி கோவம் தான். ஆம்பளைதான் சொல்றேன். இந்த மாதிரி கோவம் வந்து போயிட்டாரு. எப்ப பார்த்தாலுமே என் புருஷன் உன்னை வாயில வச்சுக்கிட்டே திரியுறாரு. ஏன்னு கேட்கிற குடும்பனாலும் வர மாட்டேங்குது. இப்படி இப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எப்ப பார்த்தாலும் வாயில வச்சுக்கிட்டே தெரியும். நான் எப்படிதான் இப்படி இருக்கிறது? எனக்கு வேற பழக்கம் இல்லையா? இதே எனக்கு ஒரு பழப்பா. ஆமா கல்யாணம். சரி நீ தானே சொன்ன மூடி வச்சா நல்லா இருக்காதுன்னு. நீ திறந்து அது வேற இது வேற. நான் சொல்றது வந்து பாட்டுல. பாட்டுலயா? பாட்டுலயா? பால் பாட்டு. அப்ப உனக்கு பாட்டுலாம் என்னன்னு தெரியாதா? அந்த பாதிக்க போறேன். பச்சை மண்ணா இருக்கியே. பச்சை மண்ணா இருக்காங்க. 4 பேருமே அந்த லைனுக்கே போறது இல்ல. 4 பேர்ல சேர்க்க கூடாது. அண்ணாமலை வந்து அவரெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ரொம்ப நல்லவர். எங்க அப்பாவும் அது மாதிரி பண்ண மாட்டாரு. நீதான் அப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரி அப்பா ஓச்சு விடுறீங்களா? காலையில நல்லா வச்சு உடிச்சு விடுங்க. சரி போயிட்டு வருவா. புடிச்ச வந்தாலும் வந்துட்டு போனேன். எல்லாரும் பண்றாங்களா? 10 நிமிஷம்